வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இது கொஞ்சம் சிலபஸ் அதிகமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஒரு 2 அல்லது 3 டைம் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக புரிஞ்சிடும். 2019 பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால் வந்து 5 கொஸ்டினுமே ஈஸியாக அடிக்க வேண்டியது. ஒரு 2 சம்மு கேட்டிருக்கான், 3 டைரக்ட் கொஸ்டின் கேட்டிருக்கான். 2018 பொறுத்த வரைக்கும் ஒரு 7 கொஸ்டின் கேட்டிருக்கான். இந்த 7 கொஸ்டினில் 2 சம்மு, மீதி 5 கொஸ்டின். ஓகேங்களா, ஈஸியாக அடிச்சிடலாம். கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருக்கும், எல்லாமே சின்ன சின்ன டாபிக். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருக்கும். இந்த பேசிக் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா பின்னாடி வர சாப்டர் வந்து ஈஸியாக இருக்கும் தெர்மோடைனமிக்ஸ்லேயே. ஓகேங்களா, வாங்க வீடியோக்களை போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கிங்க. டெலிகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணாதான் ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, நமக்கு வந்து டைம் கொஞ்சம் கம்மியாகிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக போக வேண்டியது இருக்குது. ஓகேங்களா, ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க. வாங்க வீடியோக்களை போகலாம். சிலபஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக் கான்செப்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், இதில் தெர்மோடைனமிக்ஸ், சிஸ்டம், சரௌண்டிங், பவுண்டரி, யூனிவர்ஸ், டைப் ஆஃப் சிஸ்டம், ஓப்பன், ஐசோலேட்டட், க்ளோஸ்ட் சிஸ்டம், ப்ராப்பர்ட்டியில் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்லிபிரியம் ஸ்டேட்டு, தெர்மல், கெமிக்கல், மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம், ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், ஐசோ தெர்மல் ப்ராசஸ், அடியபெட்டிக் ப்ராசஸ், பாலிட்ரோபிக் ப்ராசஸ். ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நான் ஃப்ளோ ப்ராசஸ், ஃப்ளோ ப்ராசஸ், சைக்ளிக் ப்ராசஸ், குவாசி ஸ்டேட்டிக் ப்ராசஸ். ஓகேங்களா, ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸ். ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் அண்ட் பாத் ஃபங்க்ஷன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லா, தெர்மோடைனமிக் லான்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஜீரோ லா ஆஃப் தெர்மோடைனமிக். எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் மேக்ரோஸ்கோபிக் அண்ட் மைக்ரோஸ்கோபிக் எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி. அப்புறம் ஹீட்டை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம், ஒர்க் டனை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ரொம்ப பெருசு தான், வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ்னால் என்னங்க? தெர்மோடைனமிக்ஸ் இஸ் எ பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் வித் டால்க்ஸ் அபவுட் எனர்ஜி அண்ட் இட் இன்ட்ராக்ஷன். ஓகேங்களா, எனர்ஜியும் அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இன்ட்ராக்ஷன் நடக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம். தெர்மோனா நமக்கு தெரியும் ஹீட்டு, டைனமிக்னா மோஷன். எஃப்எம்ல வந்து பார்த்துருப்போம், டைனமிக்னா வந்து பார்த்திங்கன்னா மோஷனோட எனர்ஜியும் சேர்ந்திருந்தால் அது டைனமிக்ஸ். வெறும் மோஷன் அண்ட் வெலாசிட்டி ஆக்சிலேஷன் இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா கைனமெட்டிக்ஸ்னு பார்த்துருப்போம். இப்போ சரி, அப்ளிகேஷன் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்க? பவர் பிளான்ட், ஏர் கண்டிஷனிங், ரெஃப்ரிஜரேஷன், ஐசி இன்ஜின் எல்லாத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம். சிஸ்டம்னா என்னங்க? சிஸ்டம் இஸ் டிஃபைன்ட் as quantity of matter or region choose it for study. நாம் ஒரு ஸ்டடிக்காக எடுத்துக்கிற ஒரு குவான்டிட்டி ஆஃப் மேட்ரோ அல்லது அந்த ரீஜியனோ, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம்னு சொல்லுவோம். சிஸ்டங்கிறது ரொம்ப ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம ஸ்டடிக்கு எடுத்துக்கிற ஒரு குவான்டிட்டி ஆஃப் மேட்டர். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமன் பாடியை வந்து எடுத்துக்கிறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் பாடிங்கிறது ஒரு சிஸ்டம். ஓகேங்களா, இதுதான் வந்து ஒரு சிஸ்டம். இப்போ சரௌண்டிங், சிஸ்டத்தை சுற்றி வெளியிருக்கிறது எல்லாமே சரௌண்டிங். இப்போ நான் ஒரு பாடி எடுத்துக்கிறேன், என்னுடைய பாடியை சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டிங் சொல்லுவோம்ல. என்னுடைய சரௌண்டிங் சரியில்லை, சுற்றம் உறவுகள் சரியில்லை, அந்த மாதிரி சொல்லுவோம், அதான் வந்து சரௌண்டிங். அவுட் சைட் ஆஃப் த சிஸ்டம் இஸ் கால்ட் சரௌண்டிங். ஓகேங்களா, இது சிஸ்டம், இது சிஸ்டம் சுற்றி வெளியிருக்கிறது எல்லாமே வந்து சரௌண்டிங். பவுண்ட்ரிங்கிறது என்னன்னா, நான் வந்து இருக்கிறேன், என்னை சுற்றி இருக்கிறதுக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் இருக்குது. இப்போ என்னுடைய வீடு இருக்குது, வீட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வெளியே சரௌண்டிங் இருக்குது. அப்போ இந்த இடத்துல பவுண்ட்ரிங்கிறது சிஸ்டங்கிறது பவுண்ட்ரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன், சரௌண்டிங்கிறது என்னுடைய வீட்டுக்கு வெளியில் இருக்கிறது, சிஸ்டங்கிறது என்னுடைய வீடுன்னு நான் வச்சுட்டேன்னா, அதாவது நானும் வச்சுட்டேன்னா என்னுடைய வீடுக்கு வெளியே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டிங். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டிங். அப்போ அந்த வீடுங்கிறது தான் எனக்கு பவுண்ட்ரி. நானுங்கிறது சிஸ்டம், எனக்கு என்னுடைய வீட்டுக்கு வெளியே இருக்கிறது சரௌண்டிங், என்னுடைய வீடுங்கிறது தான் பவுண்ட்ரி. அதாவது சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங்க்கும் இடையில ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயர் தான் வந்து பவுண்ட்ரி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது, இமேஜினரி. சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் வில் பி செப்பரேட்டட் பை த பவுண்ட்ரி, இட் இஸ் இமேஜினரி. ஓகேங்களா, இப்போ யூனிவர்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம்ல, சிஸ்டம், பவுண்ட்ரி, சரௌண்டிங் எல்லாத்தையும் உள் அடக்கினது தான் வந்து யூனிவர்ஸ். கடைசி காம்பினேஷன் ஆஃப் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் அண்ட் பவுண்ட்ரி இஸ் கால்டு யூனிவர்ஸ். இதுதான் யூனிவர்ஸு. இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம், சரௌண்டிங், பவுண்ட்ரிங் எல்லாமே அடங்கிடும். யூனிவர்ஸுங்கிறது தான் லாஸ்ட் இது. ஓகேங்களா, யூனிவர்ஸுங்கிறது தான் வந்து கடைசி இது, அதுக்குள்ளேயே எல்லாமே அடங்கிடும். இப்போ டைப் ஆஃப் சிஸ்டம்: க்ளோஸ்டு சிஸ்டம், ஓப்பன் சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம். க்ளோஸ்டு சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், இதை எடுத்துக்கங்க. ஒரு பிஸ்டன், ஒரு சிலிண்டர் எடுத்துக்கங்க. இப்போ இங்கே என்ன நடக்குது? இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபியூயல் எரியுது, பிஸ்டன் மேலே போகுது, மேலே கீழே ஆகுது. ஏதோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் மட்டும்தான் நடக்குது, மாஸ் டிரான்ஸ்ஃபர் நடக்கலை. ஓகேங்களா, எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் மட்டும்தான் நடக்குது. அப்போ க்ளோஸ்டு சிஸ்டங்கிறது எனர்ஜி இன்ட்ராக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். த சிஸ்டம் இஸ் நோன் ஆஸ் க்ளோஸ்டு சிஸ்டம். ஓகேங்களா,
எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டன் சிலிண்டர் டிவைஸ். இப்போ நான் ஒரு பிஸ்டன் எடுத்துக்கிறேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் எடுத்துக்கிறேன், அதில் பிஸ்டன் சிலிண்டர் இருக்குங்களா. இப்போ எனக்கு வந்து ஃபியூவல் வந்து எரியுது. இப்போ ஃபியூவல் வந்து பர்ன் ஆகிறப்போ எனக்கு வந்து பிஸ்டன் மேலே கீழே மூவ் ஆகுது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிஸ்டம், அதை சுற்றி இருக்கிற பகுதி எனக்கு சரௌண்டிங்கு. அப்போ எனக்கு இந்த இடத்துல என்னங்க நடக்கும்? எனர்ஜி தாங்க நடக்கும், ஹீட்டு தாங்க வெளியே வந்து எனர்ஜி கான்டாக்ட் தான் நடக்கும். அப்போ எனர்ஜி கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங்க்கும் நடந்துச்சுன்னா அது க்ளோஸ்டு சிஸ்டம். எக்ஸாம்பிள் பிஸ்டன் சிலிண்டர். ஓப்பன் சிஸ்டம். அதே தாங்க எனர்ஜி அண்ட் மாஸ் இன்ட்ராக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங்கும் எனர்ஜி அண்ட் மாஸ் இன்ட்ராக்ஷன் நடந்தால் அது வந்து ஓப்பன் சிஸ்டம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா டர்பைன், பம்பு, கம்ப்ரஸர். இப்போ நான் வந்து டர்பைன் எடுத்துக்கிறேன். எனக்கு டர்பைனில் ஸ்டீம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தெர்மல் பவர் பிளான்ட்ல ஸ்டீம் வந்து அனுப்புகிறேன். அப்போ ஸ்டீம் மூலயமா டர்பைன் ரொட்டேட் ஆகுது. அப்போ டர்பைன் ரொட்டேட் ஆகிட்டு அந்த ஸ்டீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாக பார்த்தீங்கன்னா நமக்கு திரும்ப நமக்கு வரும், கண்டென்சருக்கு வரும். ஓகேங்களா. நமக்கு எனர்ஜி வந்துடும், அதோடைய மாசு நமக்கு ஸ்டீமோட மாசு வந்து பார்த்திங்கன்னா வரும். இப்போ ஸ்டீம் வந்து கண்டென்சரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூல் பண்ணி வாட்டராக மாற்றிடுவோம். அப்போ இங்கே பாருங்கள் மாசும் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது, இங்கே எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் என்னங்க நடக்குது? நமக்கு டர்பைனை சுற்ற வச்சு மெக்கானிக்கல் எனர்ஜிலேருந்து நம்ம பவர் எடுக்கிறோம். ஓகேங்களா. அதான் வந்து எனர்ஜி. அப்போ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் தான் அது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சிஸ்டம். ஐசோலேட்டட் சிஸ்டங்க ரெண்டுக்கு ஆப்போசிட். தேர் இஸ் நோ எனர்ஜி அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது, மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது. ஒரு பொருளை வச்ச இடத்துல அப்படியே இருக்கும். பிட்வீன் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் இஸ் நோன் அஸ் ஐசோலேட்டட் சிஸ்டம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிறேன். டீ ஃப்ளாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டீயை ஊற்றி வச்சுறேன். அப்போ டீ ஃப்ளாஸ்க்குங்கிறது எனக்கு சிஸ்டம். இந்த சரௌண்டிங் எனக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காதா? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டீ ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி இன்ட்ராக்ஷன் நடக்கக்கூடாது சரௌண்டிங்காக. அப்போ சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங்க்கும் எனர்ஜி இன்ட்ராக்ஷனே இருக்காது. அப்படி இருந்தால் ஐசோலேட்டட் சிஸ்டம். யூனிவர்ஸ் அண்டு தெர்மல் ஃப்ளாஸ்க். ஏன் யூனிவர்ஸ் சொல்லியிருக்கோம்னா யூனிவர்ஸுக்குள்ளேயே நமக்கு சிஸ்டம் சரௌண்டிங் எல்லாமே வந்துடும். யூனிவர்ஸை தாண்டி ஒரு எனர்ஜி இன்ட்ராக்ஷன் நடக்க வாய்ப்பே கிடையாது. எனர்ஜிங்கிறதான் ஃபைனல். ஓகேங்களா. அப்போ யூனிவர்ஸுங்கிறது ஃபைனல். அப்போ யூனிவர்ஸை தாண்டி எனக்கு எனர்ஜி இன்ட்ராக்ஷன் நடக்காது. ஓகேங்களா. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஐசோலேட்டட் சிஸ்டம். தெர்மல் ஃப்ளாஸ்க் ஞாபகம் வச்சுங்க, கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதாங்க சிஸ்டம். இப்போ ப்ராப்பர்ட்டினா என்னங்க? என்னுடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சிஸ்டம் இஸ் நோன் அஸ் ப்ராப்பர்ட்டி. இப்போ நான் இருக்கேன், என்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சிஸ்டம் இஸ் நோன் அஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா. அப்போ என்னுடைய கேரக்டர் என்ன? இப்போ நான் ஒரு மாஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஒரு பொருள் எடுத்துக்கிறேன், அதோட ப்ரெஷர், டெம்பரேச்சர், வால்யூம், எனர்ஜி, மாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி. The characteristics of system is known as property. Pressure, temperature, volume, energy and mass etc. இதில் ப்ராப்பர்ட்டியில் டைப் இருக்குங்க. டைப்பை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இது எல்லாமே ரெண்டுமே பாயிண்ட் ஃபங்க்ஷன். இருந்தாலும் நம்ம பாயிண்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன? ப்ராப்பர்ட்டினா நமக்கு தெரியும், இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சிஸ்டம் நோன் அஸ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி நமக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், இது ஒரு சிஸ்டம் எடுத்துங்க. The property which are depend upon the mass is known as extensive property. சிஸ்டத்தோட ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா மாஸை பொறுத்து இருந்தால், மாஸை பொறுத்து டிபெண்ட் ஆகிருந்தால் அது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எடுத்துக்காட்டு மாஸ், வால்யூம், எனர்ஜி. இப்போ எனக்கு மாஸை பொறுத்து, மாசுங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி தான். அப்போ அது மாஸை பொறுத்து இருக்குது, அது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. வால்யூமுங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு மாஸ் அதிகமானால் வால்யூம் அதிகமாகும். ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எனர்ஜி, மாஸ் அதிகமாகி வால்யூம் அதிகம், அதுக்கு எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா மாஸை பொறுத்து இருக்குது எனர்ஜி. எனர்ஜிங்கிறது மாஸ் அதிகமான பொருளை தூக்கி பண்ணவனுக்கு, மாஸ் அதிகமான பொருளை தூக்கி போகிறதுக்கு எனக்கு எனர்ஜி அதிகமான தேவை. அப்போ மாஸ் அதிகமானால் எனக்கு எனர்ஜி வந்து அதிகமாகும். அப்போ அது ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அண்டு என்ட்ரோபி பற்றி ஃபுல்லாடி பார்ப்போம். ஓகேங்களா. அது வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வச்சுங்க. மாஸை பொறுத்து டிபெண்ட் ஆகிருந்தால் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா அதே தாங்க. The property which are not depend upon the mass, மாஸை பொறுத்து எனக்கு இருக்காது, is known as intensive property. Temperature, pressure, calorific value, density, specific volume. ஓகேங்களா. specific density, specificங்கிற வார்த்தை வந்தாலே அது நமக்கு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியாக மாறிடும். ஓகேங்களா. மாஸை பொறுத்து டிபெண்ட் ஆகி இருக்காது. அப்போ நமக்கு பாருங்க, ஏன் டென்சிட்டிங்கிறது எனக்கு மாஸை பொறுத்தான் இருக்கும். டென்சிட்டிங்கிறது எனக்கு மாஸ் பர் வால்யூம்னு சொல்லுவீங்களே, அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு நீங்கள் சொல்லலாம். தப்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டென்சிட்டிங்கிறது நமக்கு தெரியும். டென்சிட்டிங்கிறது மாஸ் பர் வால்யூம். மாஸுங்கிறது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, வால்யூங்கிறது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ரெண்டையும் இது பண்ணிங்கன்னா நமக்கு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான் கிடைக்கும். த ரேஷியோ ஆஃப் டூ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் நோன் அஸ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸ்பெசிபிக் வால்யூம் அப்படி தான். ஸ்பெசிபிக் வால்யூங்கிறது 1/தலைகீழி ஆஃப் டென்சிட்டி. அப்போ வால்யூம் பை மாஸ். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிபிக்ங்கிற நமக்கு வார்த்தை வந்துட்டாவே நீங்கள் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கு. ஏன்னா மாஸை பொறுத்து இருக்காது ஸ்பெசிபிக் வால்யூம்.
இங்கே பாருங்கள், த ரேஷியோ ஆஃப் டூ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அண்டு ஆர் இன், அதாவது த ரேஷியோ ஆஃப் டூ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி ஆர் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. பாருங்கள், டென்சிட்டி, மாஸ் பர் வால்யூம். மாஸுங்கிறது எனக்கு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, வால்யூம்ங்கிறது எனக்கு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ டென்சிட்டிங்கிறது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ரெண்டு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணால் எனக்கு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். த ஸ்பெசிஃபிக் ஆல் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி வில் பி இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸ்பெசிஃபிங்கிற எனக்கு வார்த்தை வந்தாவே அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிவாக இருக்கும். ஸ்பெசிஃபிக் எனர்ஜிங்கிறது எனர்ஜி பர் மாஸ். அப்போ எனர்ஜிங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, மாஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ரெண்டையும் டிவைட் பண்ணால் எனக்கு ஸ்பெசிஃபிக் எனர்ஜி கிடைக்கும். அப்போ ஸ்பெசிஃபிக்னு வந்துச்சு, எனக்கு வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்னா தமிழில் நிலைன்னு சொல்லுவோம். ஃபிசிக்கல் கண்டிஷன் ஆஃப் சிஸ்டம் இஸ் நோன் அஸ் ஸ்டேட். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிஸ்டம்னு எடுத்துக்கிறேன். சிஸ்டத்தை எனக்கு எடுத்துக்கிட்டா என்னுடைய ஃபிசிக்கல் கண்டிஷன் என்ன? ஃபிசிக்கல் கண்டிஷன் என்னன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இருக்கலாம், இல்லை மூவ் ஆகிட்டு இருக்கணும், என்னுடைய எனர்ஜி எப்படி வேரி ஆகுது, அதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் வந்து ஸ்டேட். ஓகேங்களா? இப்போ ஃபிசிக்கல் கண்டிஷன் ஆஃப் சிஸ்டம் இஸ் நோன் அஸ் ஸ்டேட். த ஸ்டேட் ஆஃப் சிஸ்டம் வில் பி ரெப்ரசன்ட் பை டூ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ரெண்டு இன்டென்சிட்டி ப்ராப்பர்ட்டி எனக்கு இருந்தாலே போதுங்க, நான் வந்து அந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். ஓகேங்களா? பை சேஞ்ச் ஆஃப் ஒன் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி த ஸ்டேட் ஆஃப் சிஸ்டம் வில் பி வேரிடு. இப்போ எனக்கு ரெண்டு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி வேணும்னு சொல்லிட்டேன் அந்த சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த ரெண்டு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் ஒரு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி எனக்கு சேஞ்ச் ஆனால் என்ன நடக்குன்னா சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தோட ஸ்டேட் வந்து மாறிடும். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐஸ் எடுத்துக்கிறேன், சாலிட் ஐஸ் எடுத்துக்கிறேன். அதோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ். அதோட ப்ரெஷர் 1 பார். ஓகேங்களா? ப்ரெஷர் 1 பார் இருக்குது. நான் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறேன். ப்ரெஷர் மாறாமல் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணால் எனக்கு ஐஸ் உருகி என்னவா மாறிடும்? வாட்டராக மாறிடும். ஓகேங்களா? அப்போ எனக்கு ரெண்டு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது, டெம்பரேச்சர், ப்ரெஷர்னு. ஓகேங்களா? அப்போ நான் ஒரு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி டெம்பரேச்சரை மாற்றிட்டேன். அப்போ சாலிட் ஸ்டேட்லேருந்து எனக்கு லிக்விட் ஸ்டேட்டாக அந்த சிஸ்டம் மாறிடுச்சு. அதே மாதிரி லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரி செல்சியஸ் 1 பாரில் இருக்குது. நான் ப்ரெஷரை மாற்றாமல் டெம்பரேச்சரை வந்து 105 டிகிரி கொண்டு போனால் எனக்கு லிக்விட் வந்து ஸ்டீமாக மாறிடும். அப்போ இதில் வந்து நமக்கு என்ன தெளிவாகுது? ரெண்டு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இருந்தால் அதனுடைய ஸ்டேட்டை வந்து கணிச்சிடலாம். அந்த ரெண்டு இன்டென்சிட்டி ப்ராப்பர்ட்டியில் ஒரு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு சேஞ்ச் ஆனால் அதோடைய ஸ்டேட் மாறிதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டெம்பரேச்சர், ப்ரெஷருங்கிறது நமக்கு இன்டென்சிட்டி ப்ராப்பர்ட்டின்னு தெரியும். இன்டென்சிட்டி ப்ராப்பர்ட்டினா டு நாட் டிபெண்ட் ஆன் த மாஸ். இப்போ ஸ்டேட் பார்த்துட்டோமா? ஸ்டேட்டோட ஈக்குலிபிரியம் பார்க்கணும். ஈக்குலிபிரியம் நாங்கள் சமநிலை. அப்போ ஈக்குலிபிரியம் ஸ்டேட், த சிஸ்டம் டஸ் நாட் ஹாவ் எனி அன்பேலன்ஸ்டு பொட்டன்சியல் ஃபோர்ஸ் த்ரூ அவுட் த மாஸ், தென் த சிஸ்டம் இஸ் செட் டு பி அன் ஈக்குலிபிரியம். இப்போ நான் ஒரு சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு இதை எடுத்துக்கிறேன். நான் வந்து ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டாக எப்படி சொல்லுவேன்? நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு சேரில் உட்காந்துருக்கேன். என்னுடைய சேரில் உட்காந்துருக்கனால என் மேலே வந்து எந்த ஃபோர்ஸு, எந்த அன்பேலன்ஸ்டு பொட்டன்சியல் ஃபோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆகலை என்றால் நான் ஈக்குலிபிரியம் தான் இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உட்காந்துருக்கேன், என்னுடைய தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இது வச்சுருக்கேன். அப்போ அந்த இடத்துல வந்து எனக்கு அழுத்தம் வந்து தலைமையில் வந்து கொடுத்துட்ருக்கோம். அப்போ அந்த இடத்துல அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ அந்த ஸ்டேட் வந்து ஈக்குலிபிரியம் ஸ்டேட்னு சொல்ல மாட்டோம். ஃபோர்ஸ் எல்லாம் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் எல்லாம் ஈக்குவல் ஆச்சுன்னா அது ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டுங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு ஸ்டேட்டை பார்த்தோம், ஈக்குலிபிரியம் பார்த்தோம். இப்போ டைப் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஸ்டேட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தெர்மல் ஈக்குலிபிரியம், மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம், கெமிக்கல் ஈக்குலிபிரியம் 3 இருக்குது. தெர்மல் ஈக்குலிபிரியத்தை பொறுத்த வரைக்கும் பேர்லேயே இருக்குது பாருங்கள், தெர்மல் ஈக்குலிபிரியம். அதாவது the system does not have any temperature gradient throughout the mass is said to be thermal equilibrium. நான் ஒரு சிஸ்டம் என்னுடைய பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கிரேடியன்ட் எதுவுமே இல்லை. என்னுடைய டெம்பரேச்சர் என்னுடைய தலையில் வந்து டெம்பரேச்சர் எவ்வளோ எடுத்து பார்க்குறேன், அதே பாதத்தில் எடுத்து பார்க்குறேன், ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே டெம்பரேச்சர் இருக்குது. அப்போ என்னுடைய பாடி வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் ஈக்குலிபிரியத்தில் இருக்கதா அர்த்தம். அதாவது டெம்பரேச்சர் கிரேடியன்ட் ஒரு சிஸ்டத்தில் இல்லை என்றால் அது வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் ஈக்குலிபிரியம் இருக்கதா அர்த்தம். இங்கே பாருங்கள், ஒரு சிஸ்டம் நான் டெம்பரேச்சர் வந்து பாடியில் எடுக்கிறேன். ஓகேங்களா? பாடி, கை, கால் எல்லாமே எடுத்தோன்னா எனக்கு டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா T1 30, T2 T5, ΔT = 0. அப்போ தெர்மல் ஈக்குலிபிரியம் நமக்கு இல்லை. அப்போ அது வந்து டெம்பரேச்சர் கிரேடியன்ட் இல்லையா, அப்போ அது தெர்மல் ஈக்குலிபிரியம். இஃப் சிஸ்டம் டஸ் நாட் ஹவ் எனி டெம்பரேச்சர் கிரேடியன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆம்பியன்ட், தென் த சிஸ்டம் இஸ் செட் டு பி தெர்மல் ஈக்குலிபிரியம் வித் சரௌண்டிங். இப்போ நான் வந்து தெர்மல் ஈக்குலிபிரியம் கண்டுபிடிச்சேன். என்னுடைய பாடியில் எந்த இடத்துல நீ எடுத்தினாலும் டெம்பரேச்சர் ஒன்று தான். அப்போ அது தெர்மல் ஈக்குலிபிரியம்னு தெரியும். இப்போ அதே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பாடியை நான் வச்சுக்கிட்டு சரௌண்டிங்லேயும் எடுக்கிறேன். சரௌண்டிங் வந்து பார்த்திங்கன்னா அதே 30 டிகிரி தான் இருக்குது. என்னுடைய பாடியும் 30 டிகிரி,
சரௌண்டிங்கும் 30 டிகிரி இருந்துச்சு. அப்போ பாடி வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் கூட தெர்மல் ஈக்லிபிரியமாக இருக்குது. அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. பாருங்கள், சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரியும் ஆம்பியன்ட் அதாவது சரௌண்டிங்கில் 30 டிகிரி இருக்குது. அப்போ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் ஈக்லிபிரியம் வித் சரௌண்டிங். ஓகேங்களா. இப்போ மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம், மெக்கானிக்கல்னா ஃபோர்ஸ். ஓகேங்களா. த சிஸ்டம் டஸ் நாட் ஹவ் எனி ப்ரெஷர் கிரேடியன்ட். தெர்மல் ஈக்லிபிரியமில் டெம்பரேச்சர் கிரேடியன்ட் பார்த்தோம். மெக்கானிக்கல் ஈக்லிபிரியமில் ப்ரெஷர் கிரேடியன்ட் த்ரூ அவுட் த மாஸ், அதாவது டஸ் நாட் ஹேவ் எனி ப்ரெஷர் கிரேடியன்ட் த்ரூ அவுட் த மாஸ் இஸ் நோன் அஸ் மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம். ப்ரெஷர் கிரேடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது. அப்போ ஒரு இந்த சிஸ்டத்தில் எங்கே ப்ரெஷர் எடுத்தாலும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ப்ரெஷர் கிரேடியன்ட் 0 தானே. ஓகேங்களா. த சிஸ்டம் டஸ் நாட் ஹவ் எனி ப்ரெஷர் கிரேடியன்ட் வித் ஆம்பியன்ட் த்ரூ அவுட் த மாஸ் இஸ் செட் டு பி மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம். இப்போ என்னுடைய பாடி வந்து 1 பாரில் இருக்குது, அதே மாதிரி சரௌண்டிங் வந்து 1 பாரில் இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்லிபிரியமாக இருக்கும், மெக்கானிக்கல் ஈக்லிபிரியமாக இருக்கும் வித் சரௌண்டிங். அவ்வளோதாங்க. கெமிக்கல் ஈக்லிபிரியம் பேர்லேயே இருக்குது. த சிஸ்டம் டஸ் நாட் ஹவ் எனி கெமிக்கல் இம்பேலன்ஸ் த்ரூ அவுட் த மாஸ் இஸ் செட் டு பி கெமிக்கல் ஈக்லிபிரியம். ஓகேங்களா. என்னுடைய பாடி வந்து பார்த்திங்கன்னா எந்த கெமிக்கல் இம்பேலன்ஸும் இல்லாமல் இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஈக்லிபிரியம். ஓகேங்களா. 3 ஈக்லிபிரியம் பார்த்தாச்சு. சரி, ஒரு சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ தெர்மோடைனமிக் ஈக்லிபிரியம்னு சொல்லுவோம்? ஒரு சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் ஈக்லிபிரியம், மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம், கெமிக்கல் ஈக்லிபிரியம் 3மே இருந்தால் அந்த சிஸ்டத்தை நம்ம தெர்மோடைனமிக் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் எனி சிஸ்டம் எக்ஸிட்டிங் when the 3 equilibrium state then the system is known as thermodynamic equilibrium. ஓகேங்களா. டெல் டி டெல் பி. ஓகேங்களா. டெல் பி டெல் கெமிக்கல். ஒரு சிஸ்டம் இருக்குது, அதில் தெர்மல் ஈக்லிபிரியம், ப்ரெஷர் அதாவது மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம், அப்புறம் வந்து கெமிக்கல் ஈக்லிபிரியம் 3மே வந்து ஈக்லிபிரியமாக இருந்தால் அந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா தெர்மோடைனமிக் ஈக்லிபிரியம்னு சொல்லுவோம். அவ்வளோதாங்க, அதோட வந்து ஈக்லிபிரியம் வந்து முடிஞ்சுது. ஓகேங்களா. இப்போ ப்ராசஸும் ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுங்க. ப்ராசஸ்னால் நாங்கள் ஒரு வேலை செய்கிறது, அதாவது த சிஸ்டம் அண்டர்கோயிங் ஒன் ஈக்லிபிரியம் ஸ்டேட் டு அனதர் ஈக்லிபிரியம் ஸ்டேட் இஸ் நோன் அஸ் ப்ராசஸ். நான் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு திரும்ப எந்திரிச்சு இன்னொரு இடத்துக்கு போகிறேன், இன்னொரு இடத்துக்கு போய் உட்காடுறேன். அப்போ நான் ஒரு இடத்துல ஈக்லிபிரியமாக உட்காந்துருந்து இன்னொரு இடத்துல போய் உட்காடுறேன். அப்போ ஒரு இடத்துலேருந்து ஒரு ஈக்லிபிரியம் ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஈக்லிபிரியம் ஸ்டேட்டுக்கு போனால் அது வந்து ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். த சிஸ்டம் அண்டர்கோயிங் ஒன் ஈக்லிபிரியம் ஸ்டேட் டு அனதர் ஈக்லிபிரியம் ஸ்டேட் நோன் ஆஸ் ப்ராசஸ். இங்கே பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஐஸ் கட்டி என்கிட்ட இருக்குது. ஐஸ் கட்டி வந்து பார்த்திங்கன்னா லிக்விடாக மாறிடுச்சு. ஐஸ் கட்டிங்கிற ஒரு ஈக்லிபிரியம், இந்த லிக்விடுங்கிற ஒரு ஈக்லிபிரியம் போயிட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா கேஸுங்கிற ஒரு ஈக்லிபிரியம் போயிடுச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ். இப்போ இந்த இதில் பாருங்கள், ப்ராசஸ் வந்து 1லேருந்து 2க்கு போயிருக்கேன். அப்படி நான் போகிறப்ப டூரிங் த ப்ராசஸ் பாஸ் த்ரூ த இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஸ்டேட். ஓகேங்களா. நான் போகிறப்ப உட்காந்து எந்திரிச்சு போகிறேன். அப்போ இந்த ப்ராசஸ் நான் போகிறப்ப இங்கேருந்து இங்கே வந்து நிற்கிறேன், இங்கேருந்து இங்கே வந்து நிற்கிறேன், இங்கேருந்து நிற்கிறேன். அப்போ நான் ஒரு ப்ராசஸ் பண்ணுறப்ப 1லேருந்து 2க்கு போகிறப்ப பல இடத்துல நான் ஈக்லிபிரியம் ஸ்டேட்டை தாண்டி தான் போகிறேன். ஓகேங்களா. அப்போ நமக்கு என்ன தெரியும்? டூரிங் த ப்ராசஸ் இஸ் பாஸ் த்ரூ த இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஸ்டேட். த லோக்கஸ் ஆஃப் ஆல் ஈக்லிபிரியம் ஸ்டேட் இஸ் நோன் அஸ் பாத் ஆஃப் த ப்ராசஸ். ஓகேங்களா. இதாங்க பாத்து. நான் 1லேருந்து 2க்கு போகிறேன், அதாவது நான் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல வரேன், இங்கே இடத்துலேருந்து ஈக்லிபிரியம், இங்கே ஈக்லிபிரியம் தான். அப்போ நான் 1லேருந்து பல ஈக்லிபிரியம் ஸ்டேட்டை கடந்து 2க்கு வந்துட்டேன். அப்போ 1லேருந்து 2க்கு போகிற அந்த கர்வ், அந்த லோக்கஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பாத். ரொம்ப ரொம்ப முக்கியம், பாத். ஓகேங்களா. பாத் ப்ராசஸ் பேஸ்ட் ஆன் த பாத். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1லேருந்து 2 ப்ராசஸ்க்கு போகிறேன். அது எந்த மாதிரியான ப்ராசஸில் போயிருப்பேன்? அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ப்ராசஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV = RT அதை யூஸ் பண்ணி சொல்ல போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டெரிவேஷன் நம்ம ஃபுல்லாக பின்னாடி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் வந்து பாத்தை பேஸ் பண்ணி எப்படின்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ், அடியபெட்டிக் ப்ராசஸ், பாலிட்ரோபிக் ப்ராசஸ். இந்த 5 ப்ராசஸில் வந்து 4 ப்ராசஸுக்கு இன்னொரு பேர்கள்லாம் இருக்குது, அதையும் ஞாபகம் வச்சுக்கிங்க. கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்னால் வால்யூம் = கான்ஸ்டன்ட், அதுக்கு பேர் ஐசோகோரிக். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், அதுக்கு பேர் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், அதுக்கு பேர் ஐசோபேரிக். ஏன் பேரிக்னு சொல்கிறோம்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை பாருன்னு சொல்லுவோம்ல, அப்போ அதனால் ஐசோபேரிக்னு சொல்கிறோம். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ், டெம்பரேச்சர் வந்து அந்த ப்ராசஸில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அப்போ அது ஐசோதெர்மல் ப்ராசஸ். அடியபெட்டிக் ப்ராசஸில் ஹீட் வந்து 0, அதாவது ΔS வந்து 0, அப்போ ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ். 5வது பாலிட்ரோபிக் ப்ராசஸ். இந்த 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்னால் ஐசோகோரிக்கு, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்னால் ஐசோபேரிக்கு, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ்னால் ஐசோதெர்மல், அடியபெட்டிக் ப்ராசஸ்னால் ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ், பாலிட்ரோபிக் ப்ராசஸ்னால் PV/N = C, அடியபெட்டிக்னா PV/γ = C. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு
கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஒரு ப்ராசஸ்னால் என்ன, நமக்கு 1லேருந்து 2 வரைக்கும் போகுது. அந்த ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. நமக்கு வால்யூம் கான்ஸ்டன்ட் ப்ராசஸில் ஐசோகோரிக்னு சொல்லியிருக்கோம்னா, ஓகேங்களா, ஐசோகோரிக். இப்போ நான் வந்து பிவி டயக்ராம் வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் நான் டயக்ராம் வரைகிறேன். ஓகேங்களா, இப்போ நான் வந்து ப்ராசஸ் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 2க்கு நடக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கான்ஸ்டன்ட் வால்யூம். எனக்கு வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இப்போ வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்லலாம், மீட்டர்ஸ் கியூப். வால்யூம் வந்து மீட்டர் கியூப் சொல்லுவோம், 5 மீட்டர் கியூப். வால்யூம் எனக்கு மாறல, ஆனால் ப்ரெஷர் மட்டும் சேஞ்ச் ஆகுது. இப்போ நான் வந்து ப்ராசஸ் 1 இங்கே பாருங்கள், இப்படி போகிறேங்க. இது ஒரு ப்ராசஸுங்க. 1லேருந்து நான் 2க்கு போகிறேன். இப்படி எனக்கு நான் போகிறப்ப எனக்கு வால்யூம் சேஞ்ச் பண்ணல, மீதி எல்லாமே சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுங்க. அப்போ எனக்கு வால்யூம் சேஞ்ச் ஆகலைன்னா நான் பிவி டயக்ராம் வரைகிறேன், பிக்கும் விக்கும் டயக்ராம் வரைகிறேன் பாருங்கள். இப்போ 5னா இந்த இடத்துல 5, இந்த இடத்துல 5. அப்போ இங்கே பாருங்கள், 1லேருந்து 2க்கு வர்றப்ப எனக்கு என்ன ஆகுது, வால்யூம் சேஞ்ச் ஆகலை. அப்போ டயக்ராம் வந்து இப்படி தான் வரும். இங்கே பாருங்கள் போட்டிருக்காங்கன்னா, 1லேருந்து எனக்கு 2க்கு வர்றப்ப எனக்கு வால்யூம் சேஞ்ச் ஆகலை, ஆனால் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், வால்யூம் 1 ஈக்குவல் டு வால்யூம் 2. ஏன்னா வந்து எனக்கு எல்லாமே அந்த இடத்துல 5 மீட்டர்ஸ் கியூப் தானே. ஓகேங்களா, அப்போ டிவிங்கிறதுனா V2 - V1 ரெண்டுமே ஈக்குவலாக 0 ஆயிரும். ஆனால் ப்ரெஷர் பாருங்கள், P1 P2 இது ரெண்டும் மாறும். அப்போ ப்ரெஷர் மாறிக்கும், இந்த இடத்துல வால்யூம் மாறாது. அப்படி இருந்தால் அந்த ப்ராசஸ் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். வால்யூம் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இப்போ அதே மாதிரி தாங்க கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். பிவி டயக்ராம் வரைகிறேன். டூரிங் த ப்ராசஸ் அந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 பாஸ்கல் வச்சுக்கிறேன். அப்போ இங்கே 3 இங்கே 3 இங்கே 3 போய்ட்டு இருக்கும். அப்போ ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 2 போகிறக்கு எனக்கு ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், ஆனால் வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். V1 V2 ப்ரெஷர் வந்து P1 ஈக்குவல் டு P2. அப்போ DP is equal to 0. ஆனால் வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா V1 V2 சேஞ்ச் ஆகிருக்கலாம். ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது எனக்கு அந்த ப்ராசஸ். அப்போ அந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். ஐசோபேரிக் ப்ராசஸ். ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோதெர்மல் ப்ராசஸ் என்ன, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிவி டயக்ராம் வரைய மாட்டோம், டிஎஸ் டயக்ராம் வரைவோம். டெம்பரேச்சருக்கும் என்ட்ரோபிக்கு டயக்ராம் வரைவோம். எனக்கு என்ன தெரியும், ஐசோதெர்மல் டெம்பரேச்சர் ஈக்குவல். அப்போ இந்த இடத்துல ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ 1லேருந்து 2க்கு போகிறப்ப டெம்பரேச்சர் 1 ஈக்குவல் டு டெம்பரேச்சர் 2. இப்போ டெல்டி 0. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ட்ரோபி சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஐசோதெர்மல் ப்ராசஸில் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். அடியபெட்டிக் ப்ராசஸ். அடியபெட்டிக் ப்ராசஸ்னால் கான்ஸ்டன்ட் என்ட்ரோபி. அதே நமக்கு வந்து இந்த இது வந்து டிஎஸ் டயக்ராம் எடுத்துக்கிறோம். இது டெம்பரேச்சர் என்ட்ரோபி டயக்ராம். அப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர், அதாவது டெம்பரேச்சர் மாறும், என்ட்ரோபி மாறாது. இப்போ 1லேருந்து 2க்கு வரப்போ எனக்கு S1 ஈக்குவல் டு S2. அப்போ டெல் இஸ் ஈக்குவல் டு 0. ஆனால் டெம்பரேச்சர் மாறி இருக்கு. ஓகேங்களா, இப்போ எனக்கு அடியபெட்டிக் ப்ராசஸில் கான்ஸ்டன்ட் என்ட்ரோபி, ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ். ஓகேங்களா, பாலிட்ரோபிக் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் விச் ஃபாலோஸ் PV பவர் n ஈக்குவல் டு 0. PV பவர் n ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டுங்கிறத ஃபாலோ பண்ணால் எனக்கு அந்த ப்ராசஸ் பாலிட்ரோபிக் ப்ராசஸ். என்னங்கிறது நாட் ஈக்குவல் டு காமா, நாட் ஈக்குவல் டு 1, நாட் ஈக்குவல் டு 0. அது பின்னாடி பார்க்கலாம். இது வந்து பாலிட்ரோபிக் ப்ராசஸ். 5 ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ், அடியபெட்டிக் ப்ராசஸ், பாலிட்ரோபிக் ப்ராசஸ். ப்ராசஸ் பேஸ்டு ஆன் த மாஸ் அண்ட் எனர்ஜி. ஓகேங்களா, இதில் வந்து வேறு ப்ராசஸ் இருக்குது. மாஸ் அண்ட் எனர்ஜியை பொறுத்து நான் நான் ஃப்ளோ ப்ராசஸ், ஃப்ளோ ப்ராசஸ்ன்னு சொல்லுவேன். நான் ஃப்ளோ ப்ராசஸ்னால் என்னங்க, மாஸ் ஃப்ளோ இருக்காது, ஆனால் எனர்ஜி ஃப்ளோ இருக்குங்க. முன்னாடி பார்த்தோம்ல, த ப்ராசஸ் வித் ஒன்லி எனர்ஜி இன்ட்ராக்ஷன் பிட்வீன். எனர்ஜி இன்ட்ராக்ஷன் மட்டும்தான் இருக்குது. எதில் பார்த்தோம், க்ளோஸ்டு சிஸ்டத்தில் பார்த்தோம். அந்த ஒரு ப்ராசஸ் நடக்குது, அந்த ப்ராசஸில் எனர்ஜி இன்ட்ராக்ஷன் மட்டும் இருந்தால் அது நான் ஃப்ளோ ப்ராசஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க பாருங்கள், பிஸ்டன் சிலிண்டர். அதே தாங்க, க்ளோஸ்டு சிஸ்டம் வந்துச்சுன்னா அதே தான். ஃப்ளோ ப்ராசஸ்னால் என்ன, அந்த ஃப்ளோ ப்ராசஸ் நடக்கிறப்ப எனர்ஜியும் மாஸ் இன்ட்ராக்ஷன் இருக்கும். எக்ஸாம்பிள் டர்பைன் பம்ப். அதே தான், ஓப்பன் சிஸ்டம் ஃப்ளோ ப்ராசஸ். இப்போ சைக்ளிக் ப்ராசஸ். நம்ம ப்ராசஸ்னால் நமக்கு என்னென்னு தெரியுங்க, ஒரு பொருள் ஒரு நிலையிலேருந்து மற்றொரு நிலைக்கு போகும். 1லேருந்து 2 பல ஈக்லிபிரியம் ஸ்டேட்டை கடந்து போகும். அந்த கர்வுக்கு பேர் பார்த்து, அந்த ப்ராசஸ்க்கு பேர், அந்த இது 1லேருந்து 2க்கு போகிறது பேர் ப்ராசஸ். ஓகேங்களா, இப்போ சைக்ளிக் ப்ராசஸ்னால் என்னங்க, நான் வந்து 1ங்கிற இடத்துல ஸ்டார்ட் பண்ணி 2ங்கிற இடத்துக்கு போயிட்டு 3ங்கிற இடத்துக்கு போயிட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா 1ங்கிற இடத்துக்கே நான் வந்துடுவேன். அப்படி வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்து முடிச்சேன்னா அந்த ப்ராசஸ் சைக்ளிக் ப்ராசஸ். விச் ப்ராசஸ் ஹேவிங் போத் இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் ஐடென்டிக்கல் இஸ் நோன் அஸ் சைக்ளிக் ப்ராசஸ். நான் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்து திரும்ப வந்து முடிச்சேன்னா அந்த இடத்துக்கு, அந்த ப்ராசஸ்க்கு பேர் சைக்ளிக் ப்ராசஸ். பவர் பிளான்ட்டில் அப்படி தாங்க நடக்கும், ரெஃப்ரிஜரேஷனில் அப்படி தான் நடக்கும். பவர் பிளான்ட்டில் என்னங்க நடக்குது, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாய்லருங்க. ஓகேங்களா, பாய்லர் வந்து பார்த்திங்கன்னா 1 ப்ராசஸில் ஃபஸ்ட்டு வந்து பம்புலேருந்து பாய்லருக்கு தண்ணி கொடுப்போம்.
பாய்லரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீட் பண்ணி அந்த ஸ்டீம் வந்து பார்த்திங்கன்னா போய் டர்பைனில் அடிக்கும். டர்பைன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒர்க்கு கொடுத்துரும். திரும்ப டர்பைன்லேருந்து வர ஸ்டீமை கண்டென்சருக்கு கொண்டு போய் கூல் பண்ணி திரும்ப வாட்டர் பம்பு கொடுப்போம். அப்போ வாட்டர் பம்பு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப பாய்லர் கொடுக்கும். இப்படி ப்ராசஸ் நடந்துகிட்டே இருங்க. இதுக்கு பேர் சைக்கிளிக் ப்ராசஸ். இதுக்கு பேர் சைக்கிளிக் ப்ராசஸ். ஓகேங்களா, இதாங்க சைக்கிளிக் ப்ராசஸ். அடுத்து குவாசி ஸ்டேட்டிக் ப்ராசஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இது டெத்து ஸ்லோ ப்ராசஸ், ரிவர்சபிள் ப்ராசஸ்ங்க. ரொம்ப மெதுவாக நடக்கும் இந்த ப்ராசஸ். ஓகேங்களா, அது ரிவர்சபிள் ப்ராசஸ். டெத்து ஸ்லோ ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் குவாசி ஸ்டேட்டிக் ப்ராசஸ். குவாசி ஸ்டேட்டிக் ப்ராசஸ். இப்போ வந்து பாருங்கள், ஒரு பிஸ்டன் இருக்குது. ஓகேங்களா, இது ஒரு பிஸ்டன், ஒரு சிலிண்டர் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தான் பிஸ்டன், இதில் வந்து ஏர் இருக்குது. ஓகேங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஏர் இருக்குது, இது பிஸ்டனு. இங்கே வெயிட் பார்த்தீங்கன்னா நான் பலவிதமான வெயிட் வச்சுக்கிறேன். அப்போ வெயிட் வைக்க வைக்க எனக்கு வந்து பிஸ்டன் மூவ் ஆகிட்டே வரும். கொஞ்சம் மெதுவாக மூவ் ஆகிட்டே வரும். அதே மாதிரி நான் வெயிட்டை எடுக்க எடுக்க எனக்கு பிஸ்டன் மேலே மூவ் ஆகிட்டே வரும். ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். அது டெத்து ஸ்லோ ப்ராசஸ் நடக்குது. ஓகேங்களா, அது வந்து எக்ஸாம்பிள். இந்த இடத்துல என்ன இருக்குன்னா வெலாசிட்டி 0. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வெயிட்டாக எடுக்கிறப்ப வெலாசிட்டிலாம் வந்து நெக்லிஜிபிள். ஃப்ரிக்ஷன் கன்சிடர் பண்ண மாட்டோம் இந்த இடத்துல. எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஐ. ஏன்னா எஃபிஷியன்சினா நமக்கு தேவை, எனக்கு என்ன பிஸ்டனை மேலே மூவ் பண்ணணும், கீழே மூவ் பண்ணணும். அப்போ எனக்கு எஃபிஷியன்சி கிடச்சிது. பவர் லோ கொஞ்சம் வெயிட்டாக நான் யூஸ் பண்ணாலும் போதும், பவர் லோ. இம்ப்ராக்டிக்கல் இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இருக்காது. இம்ப்ராக்டிக்கல் ப்ராசஸ் ஞாபகம் வச்சுக்கங்க. ரொம்ப டெத்து ஸ்லோ ப்ராசஸ்னால டைம் ரொம்ப அதிகமாகுங்க. ஓகேங்களா, ப்ரெஷர் ரொம்ப நம்ம கம்மியாக கொடுத்தோம்னா அந்த எனர்ஜி பர் டைம் பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப இழுக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெயிட்டாக வச்சு பண்ணுறதுக்குள்ள எனக்கு டெத்து ஸ்லோ, அதனால் டைம் ரொம்ப அதிகம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குவாசி ஸ்டேட்டிக் ப்ராசஸ்னால் நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டது டெத்து ஸ்லோ ப்ராசஸ், ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ்ங்க. ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸ்ங்க. நான் எதுவுமே ஒர்க்கு கொடுக்கல, அது பாட்டு எக்ஸ்பென்ஷன் நடக்குது. அப்போ என்ன நடக்காது, அந்த இடத்துல ஒர்க் அண்ட் பாண்ட் ப்ராசஸ் 0. இலை உதிரில் இலை வந்து பார்த்திங்கன்னா மரத்துலேருந்து இலை உழுவுது பார்த்திங்கன்னா அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸ் தான். அப்போ ஒர்க் டன் ஆன் த ப்ராசஸ் இஸ் 0 இஸ்னால் ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன். பல டைம் கேட்டால் நமக்கு ஒரு 7 டைம் 8 டைம் இந்த கொஷினே கேட்டிருக்காங்க. நம்மளுடைய கம்பைன்டு இன்ஜினியரிங் சிலபஸ் எக்ஸாம் எடுத்து நம்ம பார்த்தோம்னா ஒரு 7 டைம் 8 டைம் இந்த கொஷினே கேட்டான். ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸ், ஃப்ரீயாக எக்ஸ்பென்ஸ் ஆகுது நம்ம இடத்துல ஒர்க்கே கொடுக்க தேவை. பொர்டனிக்கு 0. ஃபிகர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த இது பார்த்தோம்ல, இந்த இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், குவாசி ஸ்டேட்டிக் ப்ராசஸ் ஐடியல் ப்ராசஸ். ஐடியல்னால் நமக்கு என்னென்னு தெரியும், விஸ்கஸ், அதாவது ஃப்ரிக்ஷன் இருக்காது. ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் இந்த எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸ் விச் டு நாட் ஹேவ் ஏ ரெசிஸ்டன்ஸ். ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் அதே தாங்க, ஒர்க் டன் 0 இருக்காதுங்க. ஒர்க் டன் வந்து பார்த்தீங்கன்னா 0ங்க. அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. அதை நீங்கள் வந்து படித்து பார்த்துக்குங்க. இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, பாயிண்ட் ஃபங்க்ஷன், பாத் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்க்கணும். பாயிண்ட் ஃபங்க்ஷன், பாத் ஃபங்க்ஷன் பார்க்கணும். இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு ஒரு ப்ராசஸ் நடக்குது. இது ஒரு ப்ராசஸ். ஓகேங்களா, ஒன்றுலேருந்து எனக்கு 2 ப்ராசஸ் நடக்குது. ஓகேங்களா, இப்போ இருக்கு ஒரே நிமிஷம். The function may only depends upon end state only. End state or starting state or end state only. ஓகேங்களா, end state only. இப்போ இங்கே பாருங்கள், 1 2 நடக்குது. இப்போ எனக்கு இந்த ப்ராசஸ் நடந்திருக்கு. அப்போ இந்த ப்ராசஸோட ஃபைனல் வால்யூம் வந்து V2, ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா P2, டெம்பரேச்சர் T2. இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா P1 T1, அப்புறம் வால்யூம் 1. ஓகேங்களா, இது வந்து இனிஷியலு, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் எண்டு ஸ்டேட். அப்போ எனக்கு இந்த பாயிண்டில் எடுக்கிறப்ப எல்லாமே V1 P1 T1 இருக்குது. இந்த பாயிண்டில் எடுக்கிறப்ப V2 P2 T2 இருக்குது. அப்போ எனக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்டை பொறுத்தது. ஓகேங்களா, அந்த பாயிண்ட்டை பொறுத்தது. இப்போ இங்கே எடுக்கிறேன், ஒரு ப்ராசஸ் முடியுது எண்டு ஸ்டேட்டில், இங்கே எடுக்கிறேன். அப்போ எனக்கு அந்த பாயிண்ட்டை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா மாறும். V1 T1 P2 P1, இப்போ P2 T2 V2. அப்போ இந்த இடத்துல நான் வந்து V1 V2 கால்குலேட் பண்ணுறேன், இந்த இடத்துல P2 V2 கால்குலேட் பண்ணுறேன். அப்போ எனக்கு del P கண்டுபிடிக்கணும். நான் P2 மைனஸ் P1 இப்படியும் போடலாம். del T கண்டுபிடிக்கணும்னா நான் T2 மைனஸ் T1 இப்படியும் போடலாம். அப்போ இது ஒரு பாயிண்ட் ஃபங்க்ஷன், இது ஒரு பாயிண்ட் மொத்தம் இது பாயிண்ட்டை பொறுத்து இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் வந்து எண்டு ஸ்டேட் பாயிண்ட்டை பொறுத்து இருந்தால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பாயிண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், பிஸ்டன் வந்து 1ல் இருக்குது, இங்கே மூவ் ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து வேறு வால்யூம் இருக்கும், வேறு இப்போ ப்ரெஷருக்கு வேறு டெம்பரேச்சர் இருக்கும், வேறு வால்யூம் இருக்கும், வேறு ப்ரெஷருக்கும் வேறு டெம்பரேச்சர் இருக்கும். அப்போ ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா பிடிவி எல்லாமே வந்து பாயிண்ட் ஃபங்க்ஷன். ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தோம், 2 ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா மாசை பொறுத்து இருக்கும், இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா மாசை பொறுத்து இருக்காது. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி பொறுத்துக்கும் ப்ரெஷர், டெம்பரேச்சர், ஸ்பெசிஃபிக் எல்லாமே அது வந்துடும். ஓகேங்களா,
எக்ஸ்டென்சிவ் பொறுத்த வரைக்கும் நமக்கு மாசு, வால்யூமு, ஓகேங்களா, மாசு, வால்யூம், எனர்ஜி எல்லாமே வந்துடும். அப்போ எல்லா ப்ராப்பர்ட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபங்க்ஷன் தான். த ஃபங்க்ஷன் விச் ஆர் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒன்லி எண்ட் ஸ்டேட் இஸ் நோன் அஸ் பாயிண்ட் ஃபங்க்ஷன். எண்ட் ஸ்டேட்டை பொறுத்தது. த பாயிண்ட் ஃபங்க்ஷன் நெவர் டிபெண்ட் ஆன் பாத் ஆஃப் த ப்ராசஸ். அந்த பாத்தை பொறுத்து இருக்காது, ஓகேங்களா, அந்த பாத்தை பொறுத்து இருக்காது. இந்த பாத்து எப்படி வேணால் மாறிட்டு போகுதுங்க. 1 2 எனக்கு வந்து பாத்து இப்படி போனாலும் சரி, எனக்கு பாத்து இப்படி போனாலும் சரி, பாத்து இப்படி போனாலும் சரி, எனக்கு எண்டு ஸ்டேட்டை பொறுத்து மட்டும்தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பாத் ஃபங்க்ஷன் பாத்தை பொறுத்து இருக்கும். அது பின்னாடி பார்க்கலாம். பாயிண்ட் ஃபங்க்ஷன் நெவர் டிபெண்ட் அப்பான் த பாத் ஆஃப் த ப்ராசஸ். ஆல் ப்ராப்பர்ட்டி ஆர் பாயிண்ட் ஃபங்க்ஷன். இது நமக்கும் கேட்டிருக்கான், கேட் எக்ஸாம்லையும் கேட்டிருக்கான். ஆல் ப்ராப்பர்ட்டினா நமக்கு தெரியும், எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி எல்லாமே பாயிண்டை பொறுத்து தான் இருக்கும். இல்லை, எல்லாமே பாயிண்டை பொறுத்து தான் இருக்கும், ஓகேங்களா. பாருங்க, டிவி v2 மைனஸ் v1, p2 மைனஸ் p1, t2 மைனஸ் v1, t2 மைனஸ், அப்போ டெல்டி. அப்போ அது டிஃபரன்சியல் ஈக்குவேஷன் வருது, ஓகேங்களா. பாயிண்ட் ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்சியல் ஈக்குவேஷன். அப்போ ஆல் பாயிண்ட் ஃபங்க்ஷன் ஆர் டிஃபரன்சியல் ஈக்குவேஷன். ஆல் பாயிண்ட் ஃபங்க்ஷன் ஆர் டிஃபரன்சியல் ஈக்குவேஷன். As per differential equation, it depends upon end state as a point function. All point function are exact differential, ஓகேங்களா. எக்ஸாக்டாக டிஃபரெண்ட். அங்கே பாருங்க, dy dx பொறுத்து பண்ணோம்னா y2 மைனஸ் y1 x2 by x எல்லாமே எக்ஸாக்டாக டிஃபரன்சியல் ஆகும், ஓகேங்களா. ஆல் பாயிண்ட் ஃபங்க்ஷன் டிஃபரன்சியல் ஈக்குவேஷன். இப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டதுன்னா, ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் பாயிண்ட் ஃபங்க்ஷன், ஆல் பாயிண்ட் ஃபங்க்ஷன் ஆர் டிஃபரன்சியல் ஈக்குவேஷன், ஆல் பாயிண்ட் ஃபங்க்ஷன் ஆர் எக்ஸாக்ட் டிஃபரன்சியல். இது மூணையும் நோட் பண்ணி வச்சுங்க, ஓகேங்களா. இங்கே பாருங்க, டூரிங் சைக்ளிக் ப்ராசஸ் சேஞ்ச் இன் ப்ராப்பர்ட்டி வில் பி 0. ஏன் சேஞ்ச் இன் ப்ராப்பர்ட்டி வில் பி 0? இங்கே பாருங்க, இது ஒரு சைக்ளிக் ப்ராசஸ். இது 0.1, 0.2, 0.3, 0.4. இது 0.5 ஆர் 0.1. இப்போ எனக்கு இங்கே ஆரம்பித்து சைக்ளிக் ப்ராசஸ் இங்கே வந்துருச்சு. அப்போ எண்டு ஸ்டேட்டை பொறுத்து இருக்காது. நமக்கு தெரியும் பாயிண்ட் ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டி நமக்கு என்ன தெரியும், அந்த இடத்துல எண்டு ஸ்டேட்டை பொறுத்து இருக்கும். எனக்கு எண்டு ஸ்டேட் என்ன, 1 2 3 4, இந்த இடத்துல 5. அப்போ எனக்கு சைக்ளிக் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு ஸ்டேட்டும் ஸ்டார்ட் ஆன ஸ்டேட்டும் 1, ஓகேங்களா. அந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா வில் பி 0. ப்ராப்பர்ட்டினா என்ன, டெம்பரேச்சர், ப்ரெஷர், P2. அப்போ T4, T1 ஈக்குவல் டு T2 0. அப்போ டெல்டி 0 ஆயிருமா. அப்போ சைக்ளிக் ப்ராசஸில் ப்ராப்பர்ட்டி வில் பி 0. பிகம் ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் பாயிண்ட் ஃபங்க்ஷனாக இருக்கிறனால வில் டிபெண்ட் ஆன் ஒன்லி எண்டு ஸ்டேட். எண்டு ஸ்டேட்டும் ஸ்டார்டிங் ஸ்டேட் ஈக்குவல் ஆச்சுன்னா நமக்கு 0. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. சைக்ளிக் ப்ராசஸில் எல்லா ப்ராப்பர்ட்டி 0. டூரிங் சைக்ளிக் ப்ராசஸ் போத் எண்டு ஸ்டேட்ஸ் ஆர் ஐடென்டிக்கல். ஐடென்டிக்கல்னால் இது 1, ஓகேங்களா. 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி திரும்ப இங்கேயே முடியறதுனால ஐடென்டிக்கல். ரெண்டு இனிஷியல் ஸ்டேட் ஆர் ஐடென்டிக்கல்னால் ஒரே மாதிரி இருக்கிறனால நமக்கு வந்து 0, ப்ராப்பர்ட்டி 0 சைக்ளிக் ப்ராசஸில். அவ்வளோதாங்க, அது பாயிண்ட் ஃபங்க்ஷன். அவ்வளோதாங்க. அடுத்து பாத் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். பாத் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், பாத்துனா நமக்கு என்னன்னு தெரியும், ஒரு ப்ராசஸ் நடக்குது இல்லை, அதோட கர்வேச்சர் தான் நமக்கு வந்து பாத்து. இந்த பாத்தை பொறுத்து என்ன டிபெண்ட் ஆகும்னு பார்ப்போம். த ஃபங்க்ஷன் விச் ஆர் டிபெண்ட் அப்பான் த பாஸ் ஆர் நோன் அஸ் பாத் ஃபங்க்ஷன். ஒரு பாத்தை பொறுத்து எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட் ஆயிருச்சுன்னா அது பாத் ஃபங்க்ஷன். இப்போ நான் பாத்து இப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனும் சேஞ்ச் ஆச்சுன்னா அது வருங்க. எனக்கு பாத்து இப்படி சேஞ்ச் ஆகுது, இப்படி சேஞ்ச் ஆகுது, இப்படி சேஞ்ச் ஆகுது, மேலே போகுது. அப்போ அந்த பாத்து சேஞ்ச் ஆகிறப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆனால் அது பாத் ஃபங்க்ஷன். As for definition of differential equation, path function are inexact differential. பாயிண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோம். பாயிண்ட் ஃபங்க்ஷனை பொறுத்தவரை நமக்கு எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் பார்க்கும். இங்கே பாத் ஃபங்க்ஷனை பொறுத்தவரை இன்எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஆல் பாத் ஃபங்க்ஷன் ஆர் நாட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சிஸ்டம். ஏன்னா நமக்கு பாயிண்ட் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சிஸ்டம் தெரியும், டெம்பரேச்சர், ப்ரெஷர் எல்லாமே, ஓகேங்களா. அப்போ பாத் ஃபங்க்ஷன் நாட் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடையாது, ப்ராப்பர்ட்டி கிடையாது பாத் ஃபங்க்ஷன். இங்கே பாருங்கள், இப்போ நான் இங்கே பாருங்கள், இது ஒரு எனக்கு நடந்திருக்கு. இங்கே பாருங்க, இந்த ப்ராசஸ் எடுத்துங்க. இங்கேருந்து இங்கே ஒர்க் எனக்கு நடந்திருக்கு. நான் ஒர்க் 1 ஒர்க் 2ன்னு சொன்னால் முடியாது. ஒர்க் 1 ஒர்க் 2ன்னு சொன்னால் அது பாயிண்ட் ஃபங்க்ஷன் ஆயிரும். ஒர்க்கை நம்ம இப்படி சொல்ல முடியாதுல்ல. இப்போ நான் இங்கேருந்து வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் செஞ்சுருக்கேன். அப்போ ஒர்க் ஆஃப் 1 to 2 இப்படி தான் நம்ம எழுத முடியும். அதே மாதிரி எனர்ஜி ஆஃப் 1 to 2ன்னு எழுத முடியும். ஆனால் டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் ஃபஸ்ட்லேருந்து டெம்பரேச்சர் 2 எப்படி இருக்குது, ப்ரெஷர் 1லேருந்து ப்ரெஷர் 2 எப்படி அப்படி எழுதலாம். அப்போ இது பாயிண்ட் ஃபங்க்ஷன். அப்போ ஒர்க்கு எனர்ஜிங்கிறது தான் பாத் ஃபங்க்ஷன். ஒர்க்கு ஹீட்டு, ஓகேங்களா, ஒர்க்கு ஹீட்டு, ஓகேங்களா, எனர்ஜியில் ஒர்க்கு ஹீட்டு அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாத் ஃபங்க்ஷன். இங்கே பாருங்கள், அதை இப்படி எழுதலாம். W 1லேருந்து 2, அதே மாதிரி ஹீட்டு 1லேருந்து 2, ஆர் Qன்னு எழுதலாம், ஆர் Wன்னு எழுதிக்கலாம், ஓகேங்களா. இங்கே அப்போ நமக்கு பாத் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கு ஹீட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இப்போ டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் டிவைஸ் எல்லாம் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லேயே பார்த்துருக்கோம், ஓகேங்களா.
இப்போ வந்து பாருங்கள் டெம்பரேச்சர்னா என்ன, இஸ் இட் டிஃபைன்ட் as த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ். ஒரு பொருள் எடுத்துக்கிறேன், அந்த பொருள் என்ன எவ்வளோ ஹாட்டாக இருக்குது எவ்வளோ கோல்டாக இருக்குது ரெண்டையுமே கால்குலேட் பண்ணுறது தான் வந்து டெம்பரேச்சர். ஓகேங்களா, அதுதான் டெம்பரேச்சர். அதாவது -39°C அது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் கோல்ட்னஸாக இருக்குது. 50°C அது வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்டாக இருக்குது. எவ்வளோ ஹாட் இருக்குது எவ்வளோ கூல்னஸ் இருக்குது அதை கண்டுபிடிக்கிறது தான் டெம்பரேச்சர். ஃப்ரம் த எவோ டெஃபினிஷன் டெம்பரேச்சர் இஸ் நாட் எக்ஸ்பிரஸ்டு கிளியர்லாம் இருக்காது, ஏன்னா கிளியராக நமக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால் என்ன பண்ணுவோம், இன் அடிஷ்னல் டு டெம்பரேச்சர் இட் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் ஆல் அதர் தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ தட் டெம்பரேச்சர் இட் மெஷர்டு இந்த டெர்ம்ஸ் ஆஃப் நியூமரிக்கலில் சொல்கிறோம். -50°C 59°C அப்படி சொல்லிடுறோம் ஓகேங்களா டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ லா ஆஃப் தெர்மோடைனமிக். ஜீரோ லா ஆஃப் தெர்மோடைனமிக்கு நான் லா ஆஃப் தெர்மோடைனமிக் கூட சொல்லுவேன் ஓகேங்களா. லா ஆஃப் தெர்மோடைனமிக்னு சொல்லுவேன். இது என்ன சொல்கிறேன்னு ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் ஏபிசின்னு எடுத்துக்கிறேன்னா, இப்போ ஏங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் பிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுமே தெர்மல் ஈக்லிபிரியம். சிங்கிற ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கூட தெர்மல் ஈக்லிபிரியமாக இருந்தால் ஓகேங்களா, இது இருந்தால் சிங்கிற ஆப்ஜெக்ட் பிங்கிற ஆப்ஜெக்ட் கூட தெர்மல் ஈக்லிபிரியமாக இருக்கும். 3 ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன் பாருங்க, ஏங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் பிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன் சிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். 2 பாடிஸ் இன் தெர்மல் ஈக்லிபிரியம் பாருங்க, இது ரெண்டும் தெர்மல் ஈக்லிபிரியமாக இருக்குது, இது ரெண்டும் தெர்மல் ஈக்லிபிரியமாக இருக்குது. அப்படி இருந்தால் இந்த 2 பாடியும் தெர்மல் ஈக்லிபிரியம் இருக்குது, இந்த 2 பாடியும் தெர்மல் ஈக்லிபிரியமாக இருந்தால் மீதி இருக்கிற இந்த 2 பாடியும் தெர்மல் ஈக்லிபிரியமாக இருக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோ லா ஆஃப் தெர்மோடைனமிக். இப்போ என்ன சொல்கிறேன்னா, இஃப் 2 பாடிஸ் இன் தெர்மல் ஈக்லிபிரியம் வித் தேர்ட் பாடி செப்பரேட்லி then they will be able to in thermal equilibrium. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிற ஒரு பாடி எடுத்துக்கிறேன், பிங்கிற ஒரு பாடி எடுத்துக்கிறேன், சிங்கிற ஒரு பாடி எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இந்த பாடி வந்து ஒரு பாடி கூட தெர்மல் ஈக்லிபிரியம் இருக்குது, இந்த சிங்கிற பாடி வந்து ஏ கூட தெர்மல் ஈக்லிபிரியம் இருந்தால் அது இல்லாமல் தென் தேர்டு பாடி செப்பரேட்லி தென் தேல் பி லைக் தெர்மல் ஈக்லிபிரியம். இந்த பியும் சிவும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக தெர்மல் ஈக்லிபிரியத்துக்கு வந்துடும் ஓகேங்களா. 3 பாடி ஞாபகம் வச்சுக்கோங்க. This law of thermodynamic define temperature all are constant. நமக்கு தெரியும் தெர்மோடைனமிக் ஈக்லிபிரியம்னா நமக்கு என்ன, டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே எடுத்தாலும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது ஒரு 30 டிகிரினா இது 30 டிகிரி இது 30 டிகிரி. அப்போ இது வந்து டெம்பரேச்சரை பொறுத்தாங்கன்னா லா ஜீரோ லா ஆஃப் தெர்மோடைனமிக்கே டெம்பரேச்சர் தெர்மோடைனமிக் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. இது நீங்களே பார்த்துங்க, இதாங்க டெஃபினிஷன். 2 bodies in thermal equilibrium with the third body separately, then they will be also in thermal equilibrium. This law of thermodynamic define temperature. The law of temperature கூட சொல்லலாம். இதை temperature also constant நம்ம கூட கேட்டிருக்கோம் ஆல்ரெடி ஓகேங்களா. டெம்பரேச்சர் எப்படி மெஷர் பண்ணலாம், தெர்மோமீட்டரில் மெர்க்குரி யூஸ் பண்ணி 600 டிகிரியும் -38.9°C வரையும் தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம். இப்போ ப்ரெஷர்னா நமக்கு என்ன தெரியும், ப்ரெஷர் இஸ் டிஃபைன்ட் as a நார்மல் ஃபோர்ஸ் டிவைட் பை யூனிட் ஏரியா. ஃபோர்ஸ் பர் ஏரியா, ஃபோர்ஸுங்கிறது நியூட்டன், ஏரியாங்கிறது மீட்டர்ஸ் கிடையாது. நியூட்டன் பர் மீட்டருக்கு நம்ம பாஸ்கல்னு சொல்லலாம். இப்போ 1 பாருங்கிறது அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா 1 × 10⁵ பாஸ்கல். இப்போ 1 பாஸ்கலுங்கிறது நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்டு ஓகேங்களா. 1 பாருங்கிறது 0.1 அட்மாஸ்பியர் இப்படின்னு சொல்லலாம் 1 பாரை ஓகேங்களா. அப்சல்யூட் ப்ரெஷர் இங்கே பாருங்க, இதை பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் ப்ரெஷர், இது வந்து பார்த்தீங்கன்னா 0 பார். இது அப்சல்யூட் ப்ரெஷர் எப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா, அப்சல்யூட் ப்ரெஷருங்கிறது எனக்கு 0 பாரில் இருந்து அட்மாஸ்பியருக்கு மேலே இருக்கிற வரையும், அதாவது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ளஸ் கேஜ் ப்ரெஷர். இது வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இங்கே நமக்கு வந்துடும். இங்கே இப்போ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ளஸ் கேஜ் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்சல்யூட் ப்ரெஷர் வந்துடும். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ளஸ் கேஜ் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் ப்ரெஷர். நாம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்ல பார்த்துருப்போம். ப்ரெஷர் விச் இஸ் மெஷரிங் பேஸ்ட் ஆன் த 0 பார் இஸ் கால்டு அப்சல்யூட் ப்ரெஷர். நான் 0 பார்லேருந்து கால்குலேட் பண்ணுறேன், இந்த இடத்துல அப்சல்யூட் ப்ரெஷர். அப்போ நமக்கு இதுலேருந்து அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வந்து திரும்ப இது கேஜ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிப்போம். அப்போ கேஜ் ப்ரெஷர் ஓகேங்களா. இப்போ வேக்கம் ப்ரெஷர்னா என்ன, அட்மாஸ்பியர் ப்ரெஷர் கீழே இருக்கிற ப்ரெஷர் ஓகேங்களா. அப்போ the pressure which is measured based on the atmosphere towards 0 is called vacuum pressure. Maximum vacuum pressure is 1 bar. இது ஃபுல்லாக வேக்கம் ப்ரெஷர்னு சொல்கிறோம். இப்போ 1 பாருக்கு மேலே போனால் அட்மாஸ்பியர் ப்ரெஷர், ஏன்னா வந்து நமக்கு 1.013 ATM வரும் நமக்கு. இப்போ 1 பாருக்கு கீழே வந்தால் நமக்கு வேக்கம் ப்ரெஷர் ஓகேங்களா. வேக்கம் ப்ரெஷர் நமக்கு என்ன, நமக்கு அப்சல்யூட் ப்ரெஷர் இங்கே பாருங்கள், எனக்கு இந்த வேக்கம் ப்ரெஷர் வேணும். அப்போ அப்சல்யூட் ப்ரெஷர் மைனஸ் ஏடிஎம் ப்ரெஷர் நினைக்கிறேன். அப்சல்யூட் ப்ரெஷர் அதாவது ஏடிஎம் ப்ரெஷர் மைனஸ் அப்சல்யூட் ப்ரெஷர் கழிச்சோம்னா நமக்கு வேக்கம் ப்ரெஷர் கிடச்சிரும்.
வேக்கம் ப்ரெஷர் நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக எடுத்துக்கங்க. ஓகேங்களா, நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக எடுத்துக்கங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு முடிஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிக்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி பற்றி பார்த்துக்கலாம். எனர்ஜி, மேக்ரோ மைக்ரோ எனர்ஜி, ஓகேங்களா, இன்டர்னல் எனர்ஜி, ஃப்ளோ எனர்ஜி, இப்போ எனர்ஜி இன்ட்ராக்ஷன், ஹீட்டு, ஸ்பெசிபிக் ஹீட்டு எல்லாம் பார்த்துக்கலாம். ஹீட் அப்புறம் ஒர்க்கு பார்க்க வேண்டியது இருக்கும். ஹீட் ஃபார்முலா, அப்புறம் ஒர்க்கு ஃபார்முலா வந்துட்டோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா இதில் தாங்க அந்த கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் வந்து ஃபார்முலா வந்துடும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா,